குட் மார்னிங் ப்ரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. மணி சேஞ்சர்ஸ் அப்படின்ட்டு ஒரு நாவல் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறதுக்காக நான் திரும்ப கூட நான் அதை வாங்கினேன். அந்த புக்கை அதில் வந்து ஒரு தப்பான கம்பெனி வந்து பெரிய பேங்க்கில் லோன் கேட்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அது லோன் சேங்ஷன் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் வந்து ஸ்ட்ரிக்டானவர். அதுக்காக வந்து அவரை பல விதங்களில் அவரை லியூர் பண்ண பார்க்குறாங்க. அதில் ஒன்று வந்து என்னென்னா, அந்த வேண்டான்னு சொல்லிவிடுங்க, நாங்கள் வேறு பேங்க்கில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று. அதை போய் அவர் நம்பிடுறாரு. ஐயோ, நமக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்காம போயிடுமோ அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிக்கை அங்கே பண்ணி வாங்கிட்டு மொத்த கம்பெனியும் திவால் ஆகிடுது. கடைசியில் அந்த ஆஃபீஸர் வந்து தூக்கு போட்டுக்கொள்கிற நிலைமை வருது. அதுபோல் நிறைய நேரத்தில் நான் சபையில் பார்க்கும்போது சாத்தான் வந்து சின்ன ட்ரிக்ஸை பயன்படுத்தி நம்மளை விழ வைக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெளிவான கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும் அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு நம்ம அதை நம்பி பொய்யான வார்த்தைகளை நம்பி நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். நானே அப்படின்னா செஞ்சு திட்டு வாங்கியிருக்கேன் சபையில். அதுபோல் நிறைய பேர் அப்படி செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் அதான் 30 வருஷமாக போராடிட்டு இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய அப்படி போராடுறாரு. நான் தான் சொல்கிறேன்னு வைங்க, நான் தான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குறேன் அப்படின்னா வந்து வேறு யாரோ வந்து இந்த பொண்ணு சரியில்லை, ஒரு வேலை செய்யாது அவங்க வீட்டில் அப்படி இப்படின்னு என்னை பற்றி ஏதோ சொன்னாங்கன்னா உடனே அவர் அதை நம்பி நான் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தையை வந்து அலட்சியமாக நினச்சிடுவார். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். இருந்தால் கூட நம்ம சோர்வடையாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படிய வேண்டிய ஒன்று. அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கும் ஏற்படும், மற்றவங்களுக்கும் நம்ம இடையூறாக இருக்கிறோன்றதே நம்ம உணராமல் அப்படியே நம்ம காலத்தை வீணடிக்கிற ஒரு நிலைமைகள் காணப்படுது. ஸோ நம்ம லைஃப் போயிடுது பார்த்திங்களா. ஸோ ஒரு ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம செஞ்சது வந்து கம்மி தான் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் ஆகிடும். நான் கர்த்தருக்காக ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சாத்தானுடைய தந்திரங்களில் நம்ம விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும்.